வணக்கம் நண்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ. நல்லூர் திருவிழாவும் ஸ்டார்ட் பண்ண தொடங்கியிருக்கு. அதை விட இலங்கையில் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களோ? நல்லூர் திருவிழான்னு கொலிடேக்கு போயில இப்போ ஒரு ட்ரெடிஷனாகவே போயிட்டுது. நல்லூர் திருவிழான்றது வேற வேற இது கூடிக்கொண்டு போகுது. அதன் எதிர்பார்ப்புகளும் மக்களின் வருகை பார்க்கவே தெரியுது. என்ன நல்லூர் திருவிழா ஒரு சந்தோஷமான காலகட்டமான நல்லூர் கால திருவிழாக்களை பற்றி கதைப்போமா, அல்லது ரீச்சால் நடந்த சம்பவத்தை பற்றி திரும்ப ஒரு மீள் பரிசோதனை செய்வோமா, அல்லது பணக்காரர்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்போமா? என்ன சொல்லுங்கள், தத்துவத்தை பற்றி கேட்போமா? எல்லாம் ஐயோ என்ன இப்படி இருந்தால் இன்னும் தத்துவத்தை கதைக்கிறது. தத்துவத்தை உங்களுக்கு தெரியாது, 18ஆம் நூற்றாண்டில் ஆர்தர் ஷோபன்ஹாவர் என்று ஒருத்தர் இருந்தவர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், மனிதன் வேதனைப்படத்தான் பிறந்தவர். வேதனைப்படுறது ஒரு பக்கத்தில், இல்லாட்டி போரிங்காக இருக்கிறது, சலிப்படைஞ்சு இருக்கிறது. இந்த ரெண்டு குணங்கள்லாம் மனிதன் அடிப்படை குணம் என்று ஆர்தர் ஷோபன்ஹாவர் சொல்கிறார். அது உண்மைதான். ஒன்று, நாங்கள் சோகத்தில் இருப்போம், கவலையில் வேதனையில், என்னடாப்பா எங்களுக்கு இப்படி நடந்துட்டு, அல்லது ஐயோ என்னட்ட பணம் இல்லையே, அல்லது ஐயோ எனக்கு நோய் வந்துட்டு, ஐயோ எனக்கு ஏதோ ஒரு பெரிய சிக்கல் வந்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டு, ஏதோ ஒன்றில் கவலையில் இருப்போம். இல்லாட்டி சலிப்படைஞ்சு போர் அடிச்சு வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை. இப்போ அம்பானி சந்தோஷமாகவே இருக்கிறார், அம்பானி சலிப்படைஞ்சு போயிருக்கிறார். பணக்காரர் எல்லாருமே போரிங், சலிப்பான லைஃப். நீங்கள் பணக்காரர்கள், ஒரு பெரிய பணக்காரர்கள் எடுங்க, அவர்களை பாருங்க, அவர்கள் சந்தோஷமாகவே இருக்கிறார். வேணும்னா கேமராவுக்கு முன்னால சந்தோஷமா இருப்பார். பார்க்க வெளி பார்வைக்கு எங்களுக்கு அவர் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்க ஐயோ உங்க வேறு அந்த மாதிரி காரில் போகிறார், அந்த மாதிரி கொள்ளைக்கு போகிறார், அந்த மாதிரி இருக்கிறாருன்ட்டு வெளிப்பார்வைக்கு மூன்றாம் மக்களுக்கு அதை பார்க்க சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் இப்படி பிரம்மாண்டமாக வாழ்க்கை வாழினமேன் இருக்கும். ஆனால் உண்மையான வாழ்க்கை அதுக்கு இப்போ ஒரு கதைக்கு எங்களையும் அப்படி சொல்லக்கூடிய ஆக்கலாம் சில பேர் அவைக்கு அந்த மாதிரி சொல்லுவினா. இப்போ எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இப்படி இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு, இன்னும் ஆசை விடாது. அதுதான் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அந்த காலத்தில் சொன்னார். இப்போ ஆர்தர் ஷோபன்ஹாவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒருத்தன் வேதனையில் இருப்பான். எனக்கு பல்லு நோவுன்ற ஒரு வேதனை இருக்குன்ற, சரியோ பல்லு நோவுது, பல்லு கொதிக்குதுன்ற வேதனை, சரியான வேதனை, ஒரு 2-3 நாளாக வேதனை தாங்கவே முடியலை. சரி, அந்த வேதனையில் இருக்கிறீங்க, டென்டிஸ்ட்டை போகிறீங்க, அவர் ஆன்டிபயோட்டிக்கை தரார், இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபில்லிங்கை போடுறார், அந்த நோ போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அந்த டைமில் அது பெருமையாக இருந்தது. இப்போ அது அந்த பெயின் போன உடனே ஒரு 1/2 மணித்தியாலும் 1 மணித்தியாலும் சந்தோஷம். அதுக்கு பிறகு நீங்கள் பழைய நிலைக்கு வந்துடுவீங்க. ஆர்தர் ஷோபன்ஹாவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் லொட்ரி விழுந்துட்டுன்னு வைங்களேன், லொட்ரியில் உங்களுக்கு $10 மில்லியன் விழுந்துட்டு, நீங்கள் உங்களோட மேக்சிமம் சந்தோஷம் எவ்வளோ சொல்லலாம், 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் தானே. அதுக்கு பிறகு நீங்கள் பழைய நிலைக்கு போயிடுவீங்க. எப்படி முன்னுக்கு இருந்தீங்களோ, லொட்ரி விழா முன்னுக்கு இருந்தீங்களோ, அதே நிலைக்கு உங்களோட மனம் போயிடும். சலிப்பு, சோர்வு, உங்கள்ட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, வீடு இருக்குது, ஓகே, எனக்கு நாளைக்கு அடுத்த வேலை சோறுக்கு நான் பயப்பட தேவையில்லை. ஆனால் உங்களோட மனம் சலிப்பு, போரிங் நிலைக்கு போயிடுவீங்க. அனைத்து பணக்காரர்களும் போரிங். இன்றைக்கு இலங்கை ஜனாதிபதி எடுங்கோ, ட்ரம்ப் எடுங்கோ, இவர்கள் சந்தோஷமாகவே இருக்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாய் இருக்குல்ல, நாய் உங்களுக்கு முன்னால் இப்போ வீட்டில் சில பேர் வீடியோ கேமராவை பொருத்திட்டு போயிடும். அப்போ நாய் அந்த எந்த நிமிஷம் வீட்டுக்காரன் வீட்டை விட்டு வெளியில் போகிறானோ அந்த நிமிஷம் நாய் சோகத்துக்கு போயிடும். அப்புறம் உங்களை கண்டோன்னே நாய் சந்தோஷத்துக்கு வருது. அதே மாதிரி தான் இந்த கேமராவை தூக்கினோன்னே பலர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறார். விளங்க உங்களுக்கு சொல்கிறது, அந்த உள்ளுக்கா CCTV கேமராவை வச்சுட்டு அந்த நாய் பெட் ஓனர்ஸ் இப்போ நாங்கள் இல்லாத நேரத்தில் நாய் என்ன செய்யுதுன்னு பார்த்தா, நாய் இந்த முகத்தில் சந்தோஷம் நாய் எப்படி இருக்கும், நடந்து போகும், ஒரு சோர்வு போரிங் நிலைக்கு போயிடும். வீட்டில் இருக்க நாய் சலிப்பு நிலைக்கு போயிடும். அதே மாதிரி தான் இந்த பணக்காரர்கள் சலிப்பு நிலைக்கு போயிடுவார். அது ஆர்தர் ஷோபன்ஹாவர் சரியா சொல்றார். நீங்கள் ஒன்று வேதனையில் இருப்பீங்கள், அல்லது சலிப்பு நிலையில் இருப்பீங்கள். சந்தோஷமான நிலையில் கன காலம் இருக்க போறதில்லை. இப்போ ஒரு பெண்ணை நீங்க காதலிக்கிறீங்கன்னு வைங்க, நிலம்பா இல்லை, அநேகமான பாரதி ராஜா, பாலமகேந்திரா படங்களில் நீங்க பெண்களை காதலிக்கிற ஆண்கள், அந்த காதலிக்கிற மட்டும்தான் அந்த காட்டி கொண்டு இருப்பார்கள். அடைகிறது மட்டும்தான், திருமணம் ஆகிறது அல்லது திருமணம் இல்லாமல் போகிறது, 2ல் 1 தான் நடக்கும். அதுக்கு பிறகு பாரதி ராஜா காட்டுறாரோ, அது பிறகு லைஃப்ல சோகமாக தான் காட்டுறாரு. குறைவு. அதுக்கு பிறகு காட்டுற குறைவு. ஏனென்றா அவ்வளவுதான் அந்த ஆசை அடைய மட்டும்தான். அடைஞ்சா பிறகு அதுக்கு பிறகு நடக்கிறதெல்லாம்
ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை உண்மைதான், நீங்கள் சொல்கிறதுல உண்மையாக நினைச்சேன், நான் சிரி பார்க்குறேன். உண்மை நானே பெரிய ஜீனியஸ் இல்லை, நானே அவர் சொன்னதுக்கு பிறகு சொன்ன பிறகு நானே யோசிக்கிறேன். உண்மைதான். சரியோ, அதுக்கு பிறகு ஒரு சலிப்பான நிலை. இது உண்மையா? இது ஒரு இதை பூசி மளிகை இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படி இப்படின்னு காட்டலாம். காட்டி தான் உலகமே அப்படி தான் காட்டி கொண்டிருக்கு. எப்போவுமே அந்த ஆசையை அடைய மட்டும்தான் அந்த டென்ஷன், எதிர்பார்ப்பு எல்லாமே. என்னையே எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஒரு இடத்துல வேலை செய்து இருந்தேன், ஒரு பதவி உயர்வு கிடைச்சிட்டு எனக்கு கிடைச்சி, நான் நினைச்சேன் பதவி உயர்வு கிடைச்சா என் வாழ்க்கையே ஜிகஜாலமாக இருக்க போகுதுண்டு. என்னை பொறுத்தவரை அது ஒரு பெரிய பதவி, எனக்கு பதவி உயர்வு கிடைக்கணும். அதுக்காக சோதனையில் எல்லாம் பாஸ் பண்ணி எடுத்து ஒரு 2-3 மாதம் உண்மையாக உங்களுக்கு தெரியும் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு பழைய நிலைக்கே வந்துட்டு இப்போ எனக்கு அந்த பதவியில் இருக்கிறேன்னா இல்லையாண்டு கூட தெரியல. அது ஒன்று கிடைக்கும் முன்னே கிடைக்க ஒரு எங்களுக்கு அது கிடைக்காம இருக்கும் மட்டும் அதன் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அது கிடைச்ச உடனே இதை ஓண்ட மாதிரி இதுக்காண்டி ஓண்ட மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் இப்போ யோசிக்கிறோம், டெண்டுல்கர் பெரிய கிரிக்கெட் வீரர் அல்லது எங்களோட அந்த கால சங்கக்கார இவர்கள் தான் பெரிய கிரிக்கெட் வீரர்கள், இவரோட வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமென்று. எல்லாம் அந்தந்த இதுக்கு மட்டும்தான். அதில் அடைஞ்சா பிறகு ஒரு 6 மாதம் கழிச்சோன்னா அந்த வாழ்க்கையே அவர்களை செழிச்சுப்போம். இதைத்தான் சொப்பனவர் சொல்கிறார், இதுதான் வாழ்க்கை. அதாவது மனித வாழ்க்கையே வேதனைப்படுறதுன்றார். ஒன்று வேதனைப்படுறீங்க, ஏழைகள் இருக்கிறவன் பணக்காரனை பார்த்து வேதனைப்படுறான், ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கலையேண்டு. பணக்காரனுக்கு பணம் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கையே செழிப்பாக இருக்கு. உண்மைதான், செழிப்பான வாழ்க்கை. எந்த பணம் அம்பானியை பாருங்க, அவர்கிட்ட முகத்தை பாருங்க, சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா இருக்கிறான். இந்த இப்போ இலங்கையில் இருக்கிற பணக்காரர்கள் முழு பணக்காரர்களையும் எடுத்து பாருங்களேன். இந்த ட்ரம்பை பாருங்க, சந்தோஷமாக இருக்கு. இதுலேருந்து தெரியுது மாற்ற முடியாததான் இது. அப்போ இதில் இப்போ இதை மாற்றிடாது. ஒருத்தன் சந்தோஷமாக இருப்பான், மனநலம் பாதிக்கப்பட்டவன் எந்த நேரம் சந்தோஷமாக இருப்பான். அது விளங்கு. அவனை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் அவனுக்குள்ளே போகாது. அவன் எந்த நேரம் அது சில வழியில் அவனுக்கு கடவுள் கொடுத்த கொடை. அதைத்தான் நான் இதில் சொல்ல வந்த நண்பர்களே. உண்மையில் ஒரு ஆழமான சப்ஜெக்ட். இப்போ நான் ஒரு உதாரணமாக, நான் இப்போ நீங்கள் நல்லூர் கந்தசுவாமி கோயிலை பற்றி காய்ச்சிங்க, எனக்கு உண்மையிலேயே அந்த ஆர்வம் இருக்கோ இல்லையோ இருக்கு. நீங்கள் உங்களுக்கு சரியான ஆர்வம். அந்த கோவில் திருவிழாவில் போய் நிற்கணும், மேள கச்சேரி பார்க்கணும். மேள கச்சேரின்றது எனக்கு மிகவும் பிடிக்கும். அநேகமாக தமிழர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மேள கச்சேரி பார்க்க. இப்போ நான் சொல்கிறேன், மேள கச்சேரியை விடுவோம். அந்த இலங்கைக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு கிழமை இல்லை அந்த சலிப்பு தன்மை பார்த்ததோ இல்லையோ வாரது இப்படா திரும்பி வருவோம்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று. ஆனால் ஒரு வருஷமாக யோசிக்கணும், ஐயோ இலங்கை போகணுமே. அந்த ஒரு கிழமைக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன சலிப்பு தன்மை, சலிப்பு தன்மை அப்படியே வந்துடுது. அப்புறம் எப்படா இலங்கை லண்டனுக்கு வருவோமா இல்லை வெளிநாட்டுக்கு போவோம்னு இருப்பீங்க. அப்புறம் இங்கே வந்தோடனே அங்கே எதிர்பார்ப்பு பில் பண்ண. அப்போ இந்த வாழ்க்கைன்றது ஒரு பெண்டுலம் மாதிரி இப்படியும் போகுது. இங்கே இருந்தோன்னே அங்கால வருது, அங்கே இருந்தோன்னே இங்கால வருது. எவ்வளோ ஒரு டீப்பான சப்ஜெக்டை இப்படி சிம்பிளாக சொல்லி கொண்டு இருக்கிறேன் பாருங்க. இதுதான் வாழ்க்கை. இப்போ எனக்கு லொட்டரி விழுவணும்னு எனக்கு சரியான ஆசை. லொட்டரி விழுந்தா ஒரு வருஷம். அதாவது அவர் சொல்றாருன்னா எந்த வேதனையும் 6 மாதம் தான். எந்த வேதனையும் எந்த துன்பமும் 6 மாதம் இல்லை ஒரு வருஷம் தான் நண்பர்களே. அதாவது காயப்பட்டு பெரிய உடல் உறுப்பு இழந்தவர்களுக்கு கூட அந்த வேதனை ஒரு வருஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் அவர்கள் கவலை இருந்தாலும் அது பழகிடுது. அதே மாதிரி இந்த லொட்டரி வெல்றது, இந்த பெரிய பதவி கிடைக்கிறது, இது எல்லாமே ஒரு வருஷம் தான். அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அது எல்லாமே அனுரகுமார திசநாயகாவே யோசிப்பார். அதனால அவற்றை வாயிலிருந்தே வார்த்தை வருது. இப்ப ஜனாதிபதி பதவி தேவையில்லை, ஏன்னா அவருக்கே விளங்குது. உண்மையான மனிதன் அப்படித்தான் யோசிப்பான். உண்மையான ஒரு பண்பான மனிதனுக்கு அது விளங்குது. இப்ப ட்ரம்ப மாதிரி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு அது தெரியாது. அதனால அவன் எப்பவுமே சந்தோஷமா இருப்பான், எப்பவுமே இதா இருப்பான். ஆனா அது அவனுக்கு சந்தோஷம் அவனுக்கு இருக்கும். ஆனால் சுத்தவரை இருக்கிறவர்களுக்கு கவலையா இருக்கு. அது ஒரு வேற சப்ஜெக்ட், அதுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஆகவே இதுதான் உண்மை. இப்போ ஜனாதிபதியின் வாயிலிருந்தே வருது, உண்மையான மனிதன் வாயிலிருந்து வருது. சில பேர் சொல்ல மாட்டேன், பணக்காரன் சொல்ல மாட்டேன். இதுதான் இது எனக்கு போர் அடிக்குது. இதைத்தான் இதில் சொல்ல வந்தேன். எந்த ஹாலிடேயும் எந்த சந்தோஷங்களும் நிரந்தரமானவை அல்ல. அதாவது அந்த காலத்தில் மாயாண்டு வேதாகமத்தில் சொன்னதான் மாயா, எல்லாமே மாயா, எல்லாமே மாயா நண்பர்களே. எங்களை இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை ஜீவராசிகளும் வேதனைப்படத்தான் பிறந்தது. மனிதனில் இருந்து, மிருகத்தில் இருந்து, ஈவன் மர வகைகள் கூட. இப்போ நீங்கள் மனிதன் மிருகத்தை சாப்பிட்றான், மிருகம் புல்லை சாப்பிடுது. சரி, புல்லை தானே சாப்பிடு, புள்ளையோ அந்த புல்லு கடைசியாக என்ன செய்யுது, நிலத்தில் இருந்து மனிதன் எலும்பா போகிற இதை தான் சாப்பிடுது.
இந்த உரம்ன்றது என்ன உரம், மண் வந்து என்ன உரம். இந்த மண் வந்து எங்கட உடல் எலும்புகளும் தானே சதைகளும் தானே அதை புல் சாப்பிடுது. அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வேதனைப்படுவனான்னு இருக்கணும். அதாவது வேதனைப்படுற காலம் தான் கூட ஆத்த சொபன் அவர் சொல்றாரு. எப்படின்னா நண்பர்களே, இப்போ ஒரு புலி வந்து ஒரு மானை வேட்டையாடுதுன்னு வைங்களேன், அந்த மானை சாப்பிட்றதுல புலிக்கு சந்தோஷம் இருக்கா, அந்த மானன் வந்து புலிகிட்ட போய் இதையா போய்க்கப்படுற வேதனை அதிகமா? வேதனை தான் அதிகம். வேதனை தான் என்ன. இப்போ நாங்கள் வந்து ஒரு சாப்பிடைக்க அவ்வளவு சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதில்லை. அதனால் இழக்கிற வேதனை அதிகம். அதாவது உலகத்தில் அத்தனை பேருமே சஃபரிங், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லது போரிங்காக இருக்கிறார். பணக்காரனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுமை என்னடா, இது போரிங் தான் கொடுமை. பாட்டியலுக்கு வாரது சந்தோஷம் மாதிரி நடிக்கிறது, ஆனால் உண்மையில் இதையும் மறைக்கிறது. என்ன நீங்கள் நான் ரபிட் ஹோலுக்குள்ள உங்களை இழுத்து கொண்டு போயிட்டு உங்களுக்கு சுழறது போல இருக்கேன். இல்லை உண்மை தானே. இல்லை அது ஓரளவு தெரிஞ்சாலும் அதை அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை எல்லார்டையும். நீங்கள் சொல்லிக்கா அதில் 100% உண்மை இருக்குன்னு தெரியுது. வேறு என்ன வேற என்ன? புத்தரே அந்த காலத்தில், இது ஆத்த சொப்பன் அவரை விடுங்க, புத்தர் அந்த காலத்திலே இதை சொல்லிட்டார். புத்தர் வந்து இளம் வயதில் இருக்க வெளியில் வந்து பார்க்க எல்லாரும் வேதனையில் இருக்கேன். அப்போ அவருக்கு பிள்ளைங்க இதெல்லாமே போலி, இதில் நத்திங். நீங்கள் சொன்ன மாதிரி மாயதான், மாயை, இதெல்லாமே மாயன்ட்டு அவர் எல்லாத்தையும் துறந்துட்டு துறவரம் போனார். ஏனென்றால் இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஓகே அப்போ இதெல்லாமே மாயாண்டா, அப்போ இது என்ன நடக்குதுன்றா, எங்களை மீறின ஒரு சக்தி ஒன்று இருக்குது. எங்களை மீறின சக்தி எங்களை ஆட்டுவிக்குது. அதில் அவர் மாற்று கருத்தே இல்லை. எத்தனை சயின்டிஃபிக் தியரின்னு சொல்லுது, எங்களை மீறின ஒரு டார்க் எனர்ஜி வந்து இந்த உலகத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுருக்குன்னு சொல்கிறார். இதெல்லாமே சீக்ரோனசிட்டி, அதாவது ஒரு ஹெட்செட் மாதிரி ஒரு பெரிய எங்களை மீறின ஒரு சக்திகள் இயங்குது என்று சொல்கிறார். அதை விளங்கப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. ஆனால் இது எல்லாத்தையுமே நாங்கள் உணர்ந்து கொண்டோம்டா நண்பர்களே. ஓரளவு எங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஹாலிடேக்கு போனால் ஹாலிடே விட்டு வெளியில் வர்றதுக்கு போகணுமென்று எதிர்பார்ப்போம். ஹாலிடே விட்டு வெளியில் வந்தால் ஹாலிடேக்கு போகணுமென்று எதிர்பார்க்குறோம். இதுதான் யதார்த்தம். புத்தர், ஏசு, காந்தி, சொபனாவர் போன்றவர்கள் கொஞ்சம் கூட டீப் திங்கர். அவர்கள் இதை சொன்னார்கள். இன்னொரு கொசுறு செய்தியோடு சொல்கிறேன் நண்பர்களே, யார் ஒருவனுக்கு சத்தங்கள் நாய்ஸ் பிடிக்கலையோ அவனுக்கு அறிவு கூடவாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யார் ஒருவனுக்கு சத்தமாக ஒரு கலபலான்னு இருக்கிறவனுக்கு இருக்கிறது பிடிக்கலையோ அவனுக்கு அறிவு கூடவாம். இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களோ? இல்லை, வேறு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.